வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதைகள் பல கற்பனை ஓட்டமே என்றாலும் உண்மையை ஏதோ ஒரு நல்ல கருத்தை விளக்குதற்கு வாருங்கள். இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பாம் சரியான முடிவு. அது என்ன சரியான முடிவு? யோசிப்போமா? வாருங்கள், கதைக்குள் செல்வோம். கருவேலங்குறிச்சியில் ஒவ்வொருவர் வீட்டிலும் பிள்ளைக்குட்டிகள் அதிகம் இருப்பர். அது ஒரு கூட்டு குடும்பம் என்பதால் கவனிக்க பலர் இருப்பர். அவர்களின் பொழுதுபோக்கே பிள்ளைகள் பெற்று கூட்டத்துடன் மகிழ்ச்சியில் திளைப்பதுதான். அவர்களுக்கும் கொள்கை என்பது ஒன்று உண்டு. தொட்டில்கள் இல்லா வீடுகளில் எவரும் உறவு கொள்ள மாட்டார்கள். பெண் எடுக்கவோ பெண் கொடுக்கவோ மாட்டார்கள். திருமணத்திற்கு பின்பு அவர்கள் வயிற்றில் புழுவோ பூச்சியோ ஏற்படுத்திடாத பெண்களை புறந்தள்ளியே ஒதுக்கியே வைப்பர். ஆம், புழு என்பது அதே நிலத்தில் எப்பொழுதும் உரிமையுடன் கிடக்கும் ஆண் பிள்ளைகள். பூச்சி என்பது வில்லத்தை விட்டு பறந்து போய்விடுவதால் அவை பெண் பிள்ளைகள். ஆஸ்திக்கும் ஊருக்கும் நினைத்தபடி வைக்கவும் கொடுக்கவும் ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளை ஏராளம் பெறுவர். கருவேலங்குறிச்சி மக்கள் கருவை உண்டாக்குவர். பூர்வீக சொத்துக்கள் அவர்களின் உழைப்பால் நிலைத்து நிற்பதால் குழந்தைகளை பெறுவதில் கவலைப்படவே மாட்டார்கள். எடுக்கவும் கேட்கவும் கொஞ்சி விளையாடும் ஆட்கள் மிகுதி. இன்பத்திலும் துன்பத்திலும் உண்டாவதே பெண்கள் வயிற்றில் எப்பொழுதும் நிறைந்த குறைவு இல்லாத கர்ப்பம். அந்த கர்ப்பத்துக்கு காரணமான கருக்களே, கர்ப்ப தோற்றங்களே மலடி என்ற சொல் எவர்க்கும் ஏற்படாமல் அப்படி பாதுகாத்து கடமையை ஒழுங்காக செய்வர் அந்த ஆண்மக்கள். செல்வம் உழைப்பு இருந்ததால் பிள்ளை செல்வங்களால் மகிழ்ந்தே வாழ்ந்தனர். அது ஒரு கணாக்காலம் என்பது போல் தற்போது வறுமையில் வாடும் கருவேலங்குறிச்சியில் வாழ்கின்ற வம்ச வாரிசு செல்வலிங்கம் முன்போல் வாழ்ந்திட முடியாத தற்போதைய நிலையை எண்ணி பார்த்தார். சோகத்தில் ஆழ்ந்தார். கருவேலங்குறிச்சியில் தினக்கூலியில் வாடும் வருமானங்கள் அவரை மகிழ்ச்சிப்படுத்தும். செல்வலிங்கம் அந்த மகிழ்ச்சியை கொண்டாட அவரது துணைவியான செல்வராணியை செல்லமாக அருகில் அழைப்பார். ஏற்கனவே ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தைகள் உண்டு என்பதால் படித்த பெண்ணான சுதாரித்து கொண்ட அந்த செல்வராணி தமக்கு மிகுதியான பொருட்செல்வங்கள் இல்லாத இந்த சூழலில் பிள்ளை செல்வங்கள் தற்போது வேண்டாம், மேலும் மேலும் என்ற கொள்கையோடு வாழ்ந்து வந்தாள். முன்னைய காலங்கள் போல தற்போது வாழ முடியாது. நாமிருவர் நமக்கிருவர் என்று வாழ்ந்தாலே போதுமென்பாள் செல்வலிங்கத்திடம் பிடி கொடுக்காமல் இந்த பிடியாள் என்றே சொல்லலாம். கணவனின் இத்தகைய விருப்பத்தை நிறைவேற்ற தவறியதால் பொய் கோபம் கொண்ட தன் கணவனை என்ன செய்வது என்று தெரியாமல் அவனை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்த சிந்தனை செய்தாள். படித்தவள் என்பதால் அதற்குரிய வழிமுறையை கண்டறிந்தாள். ஆம், பாரதிதாசன் பாடல் வழியே கண்டுபிடித்தாள் என்றே சொல்ல வேண்டும். பிறகு அவனுடன் அருகில் இருந்து சேர்ந்து மகிழ்ந்தாள். கர்ப்பத்திற்கு மட்டும் தடையை ஏற்படுத்தி விட்டாள். கல்வி நிரம்ப பயிலாத உழைப்பாளி செல்வலிங்கம் அவள் எடுத்து காட்டிய பாரதிதாசன் பாடலாம். என்ன தெரியுமா? காதலுக்கு வழிவகுத்து கருப்பாதை சாத்திட கதவு ஒன்று கண்டறிவோம். நன்றாக யோசிக்க வேண்டும்.
மக்களே, காதலுக்கு வழிவகுத்து கருப்பாதை சாத்திட மூடிட கதவு ஒன்று கண்டறிவோம் பாடல் வழி. மகிழ்ந்தான் கணவன். செல்வராணியின் இந்த புத்தி கூர்மையை எண்ணி மதித்தான். இன்பத்திற்கு இன்பம் கொடுக்கின்றாள், கருக்கு மட்டும் தடை விதிக்கின்றாள், போனால் போகட்டும் என்று மகிழ்ந்து வாழ்ந்தான். வறுமையிலும் செம்மையாக வாழும் செல்வராணியின் குடும்பத்தினை ஊராரும் போற்றினர். பெண் கல்வி என்பது அவளை ஊக்கப்படுத்திற்று என்றே சொல்ல வேண்டும். பெண் குலம் உயர்வு பெற்றால்தான் உலகில் கல்வி வழி செல்வலிங்கம் போன்ற வீட்டில் உள்ளோர்களும் அல்லாது உலகே மேம்படும் ஒய்யும். செல்வலிங்கத்திற்கு செல்வராணியை தாய்மை பெண்மை இறைமை நோக்கில் நாளும் கண்டவன். ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கின்றாள் என்பதை முதல் முறையாக உணர்ந்து கொண்டான் செல்வராணியின் வழியே செல்வலிங்கம். செல்வராணி நன்கு கற்றவள் என்பதால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டுமென்று ஊரினர் யாவருக்கும் உபதேசம் செய்தாள், பிரசங்கமே செய்தாள். அப்போது அவளது தூரத்து உறவினர் சொக்கேசன் என்பவர் சொக்கிப்போய், மக்கள் செல்வம் தேவைதானே என்றார். மாமா அவர்களே, மக்கள் தொகை பெருக்கத்தால் உணவு பற்றாக்குறை நாட்டில் ஏற்படுகிறது, அதை அறிய மாட்டீரா? வசித்திட இடப்பற்றாக்குறையும் ஏற்பட்டுவிடும் அல்லவா? அதனால் பல நல்ல விளைச்சல் நிலங்கள் அழிக்கப்படுகின்றனவே. இதனால் பஞ்சம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதல்லவா? ஆரம்ப கல்வி பலருக்கு கிடைக்காமல் போய்விடும். வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படுகின்றது. மக்கள் தொகை அதிகமானால் யாருக்குத்தான் வேலை கொடுக்க முடியும்? வெளிநாட்டினரும் இதை கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வெளிநாட்டினிடம் கையேந்தும் அவல நிலை நமக்கு ஏற்பட வேண்டுமா? அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் மக்கள் பெருக்கத்தால் அறிவியல் துறையில் எப்படி நாம் முன்னேற முடியும்? அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் கூட 1924ஆம் ஆண்டிலேயே குடும்ப நலத்திட்டம் சார்பான கர்ப்ப ஆட்சி என்ற நூலை வெளியிட்டுள்ளார். அதை தேடி பயிலுங்கள் மாமா அவர்களே. நமக்கு இருவர் என்ற போது நமக்கேன் இன்னொருவர் யோசிக்க வேண்டாமா என்ற சிந்தனையையும் நாம் கடைபிடிக்க வேண்டும், வரவேற்க வேண்டும் நல்ல உள்ளங்களே என்றாள். அப்போது அதிகம் குழந்தைகளை பெற்று நாளும் தவித்திடும் செல்வராணி வீட்டின் பக்கத்து வீட்டுக்காரர் கோணேசன் பிள்ளை என்ற பெரியவர், மக்கள் தொகையை கட்டுப்படுத்ததான் வேண்டுமா என்றிட, செல்வராணி முடிவாக, ஓஹோ, துன்பம் நேர்கையிலே யாழெடுத்து கண்ணே இன்பம் சேர்க்க மாட்டாயோ என்ற முடிவுக்கு நீங்கள் கோணேசன் பிள்ளை அவர்களே நினைத்து பார்க்கின்றீர்களா? தவறு. ஐயா பிள்ளை அவர்களே, நம் நாடும் வீடும் பிற நாடுகளைப் போல் முன்னேற வேண்டுமானால் உறுதியாக சொல்கின்றேன், கட்டுப்படுத்தித்தான் ஆக வேண்டும். குடும்ப நலத்திட்டம், குடும்ப கட்டுப்பாடு தேவை. மக்களின் நல்வாழ்வு கருதியே ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்ற முன்னோர் கூற்றை ஏற்று வாழ்வதே இப்போதைய பொருளாதார பிரச்சனைகளில் நாம் இருந்து விடுபட முடியும். பிரச்சனைகள் தலைதூக்காது. சரியான முடிவு அதுவே என்று கூறி யாவரையும் ஊக்கப்படுத்தினாள் திருமதி செல்வராணி. செல்வராணியின் சரியான முடிவு சரிதானே? யோசித்து பாருங்கள். என்ன திகைப்பு! கர்ப்பத்தை மட்டும்தானே தடை செய்ய வேண்டும், இன்பத்தை அல்லவே. எனவே இக்கதை நாயகியைப் போல் கர்ப்பத்துக்கு மட்டும் அந்த கதவை சாத்தி தள்ளி போடுங்களேன். வாழ்வதின் நிம்மதி ஏற்படாதா? சொர்க்கலோகம் தெரியாதா? சிந்தித்து பாருங்கள், சரியான முடிவு எடுங்கள். வாழ்க வளமுடன்.